Hi friends, welcome back to D3 Option Setup சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஓப்பன் சேம் பிளேஸ்லேயே ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ரெண்டு செட்டப் அப் ட்ரெண்டுக்கான செட்டப்பையும் டச் பண்ணிச்சு, கீழே டவுன் செட்டப்புக்கான செட்டப்பையும் டச் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 3 கேண்டில், அதாவது 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே எந்த சிக்னலும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் செட்டப்பில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்குவோம். அதனால் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு லாஸ் தான். ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அதே செட்டப் லைனை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகும். இந்த லைனில் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணியிருப்போம். சேம் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி ஆகி இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140-150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கேதர் பண்ணிட்டோம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கான செட்டப் ஃபஸ்ட்டு செட்டப் லைனையும் செகண்ட் செட்டப் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த இடம் வரைக்கும் நமக்கு போனதுனால நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்மளோட லாஸையும் ரெக்கவர் பண்ணிட்டோம். செகண்ட் மறுபடியும் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. லைனில் டச் இருக்குது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். திரும்பி போயிட்டு டவுன் கன்ஃபர்மேஷன் கொடுத்து, அதாவது டச் ஆகிட்டு ரிவர்ஸ் பேக் வந்திருக்கு. டச் ஆகிட்டு ரிவர்ஸ் பேக் வந்ததுனால இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம், இல்லை விட்டாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்த கன்ஃபர்மேஷன் எடுத்தால் இங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் டவுன் வந்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். செகண்ட் ஸ்டாப் லாஸ், தேர்டு ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் இறங்கியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சேம் அதே மாதிரி ரிவர்சல் செட்டப் பாயிண்ட்ஸில் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. டவுனில் இங்கே இருந்து நம்ம கிடச்சாலும் சேம் 80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு 2 குட் செட்டப், அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு காலில் ஒரு செட்டப்பும் அப்பில் ஒரு புட்டில் ஒரு செட்டப்பும் வந்து நல்லா ப்ராப்பராக கிடச்சிருக்கு. இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ். இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டோட நம்ம நிஃப்டி 50யை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி செட்டப் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 28 சாரி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 23810 ஃபஸ்ட்டு டார்கெட். நம்மளோட செகண்ட் டார்கெட் 23870 செகண்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் 23937. அடுத்து ஃபோர்த்து செட்டப் வந்து 23996. ஆல்மோஸ்ட் இந்த 4 செட்டப்பையுமே நம்ம கிராஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஃபைனலாக ஒரு ஃபிஃப்த்து செட்டப் ஒன்று இருக்குது, 24051. நம்ம செட்டப்பை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ப்ராஃபிட்டோடு நம்ம வெளியே வரலாம். இது எல்லாமே அப் ட்ரெண்டுக்கானதுங்க. இனி டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப் பார்க்க போகிறோம். டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் 23700. செகண்ட் செட்டப் 23653. தேர்ட் செட்டப்
23581. Fourth setup 23537. Fifth setup last setup வந்து 23460. இதுதான் நிஃப்டி 50க்கான செட்டப்புங்க. இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட்டோட நிற்போம். உங்களுக்கு இந்த செட்டப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டிங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் வந்து சேம் தாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு கால்க்கான செட்டப் லைனையும் டவுனுக்கான செட்டப் லைனையும் டச் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் இந்த ட்ரேடு இறங்க போகிறது கிடையாது. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகும். ஸ்டாப் லாஸ் இந்த லைனை செட் பண்ணியிருப்போம். இந்த கேண்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. 50625லேருந்து நமக்கு வந்து 50508 வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுங்க. 120 பாயிண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நெக்ஸ்ட்டு தேர்டு லைனுக்கு நம்ம போகவே இல்லை. நம்ம செட்டப் லைன் தேர்ட் லைனுக்கு போகவே இல்லை. ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. சேம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 507 இந்த கேண்டில் எண்டில் ஆனாலும் சரி, இல்லை இதில் ஆனாலும் சரி, நம்ம கேண்டில் எண்டில் ஆயிருந்தாலுமே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க ப்ராஃபிட்டு. நமக்கு இந்த இடத்துல இல்லாமல் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் டெஃபினட்டாக கிடச்சிருக்குங்க. இங்கேருந்து ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டு தாங்க. 50740 தான் வந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நமக்கு பிக் ப்ராஃபிட்டுங்க, 400 பாயிண்ட்ஸ். நம்மளோட செட்டப் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி 100% இல்லைங்க, 200% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பிரேக் அவுட்டை வந்து 5 லைனில் வந்து பிரேக் அவுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டி ரிவர்சல்ஸ் மட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி தெரியுது, ஆனால் இது வந்து லைன் டச் ஆகிருக்கிறதுனால நம்ம இது கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு கேண்டிலும் வந்து க்ரீன் ஆயிடுச்சு, அதனால் இதையும் கன்சிடர் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சம்திங் ஃப்ளாட் லைன்ஸ், இது எதுவுமே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க. இந்த கொடுத்துருந்துருக்கு அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இதை ப்ராஃபிட் சொல்ல முடியாது. அதனால் நமக்கு தேர்ட் ட்ரெண்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு 100 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரெண்டு 500 பாயிண்ட்ஸு, தேர்ட் ட்ரெண்டு ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ், ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு 510. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 180 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ட்ரேட் நம்பர் 1, ட்ரேட் நம்பர் 2 ப்ராஃபிட், ட்ரேட் நம்பர் 3 லாஸ், ட்ரேட் நம்பர் 4 ப்ராஃபிட். இதோட முடிஞ்சிச்சுங்க. நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. 600 பாயிண்ட்ஸுக்கு மேலே நம்ம ப்ராஃபிட் இங்கே வரைக்கும் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இறங்கியிருந்துருக்கலாம். இந்த 4 டார்கெட்டில் ஏதாவது ஒன்று விட்டிங்கன்னா மட்டும் இங்கே இறங்கியிருந்துருக்கலாம். இங்கே இறங்கியிருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் 4 ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை இங்கே இறங்கக்கூடாது. அதை நம்ம ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் சைடு போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஜனவரி 2க்கான பேங்க் நிஃப்டி செட்டப் பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியோட அப்பு ஃபஸ்ட்டு செட்டப்புங்க, கால்க்கான ஃபஸ்ட் செட்டப், கால் என்ட்ரிக்கான ஃபஸ்ட் செட்டப் வந்து 51166ங்க. செகண்ட் செட்டப் 51294ங்க. செகண்ட் செட்டப். தேர்டு செட்டப் 51469ங்க. ஃபோர்த்து செட்டப் 51686ங்க. ஃபிஃப்த்து செட்டப்
5177 6th setup 51890. எப்போ இந்த 51686 பிரேக் அவுட் கிடச்சி போதோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு சின்ன டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்போ வேணாலும் மேஜர் ரிவர்சபிள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணி போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைனல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7th டார்கெட் வந்து 52013ங்க. இதுதான் ஃபைனல் டார்கெட். அதனால் இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கான இடம், பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து இது எல்லாமே அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடிங். செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டவுன் ட்ரெண்டுக்கு. இன்கேஸ் மார்க்கெட் டவுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டப் 50918. இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இறங்கணும். செகண்ட் 50832. தேர்ட் 50736. ஃபோர்த் 50600. இது இம்பார்ட்டன்ட்ங்க. சேம் இந்த லொக்கேஷனும் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்துட்டு மேஜர் ரிவர்சபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவும் இருக்குது. சேம் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் வந்து 50,000 கீழே போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி 5th செட்டப்பும் இருக்குது 50460. 6th செட்டப்பும் இருக்குது 50290. இதை விட்டுட்டா வந்து 7th செட்டப் இருக்குது 50128. ஓகேங்களா? ஆனால் இது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா 49900. இதாங்க நம்ம ஃபைனல் செட்டப்பு, 8th செட்டப்பு. ஓகே, நம்ம செட்டப்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேக் எண்டில் வந்து ட்ரைனிங் வீடியோவும் இப்போ நமக்கான நிறையா ரூல்ஸ்க்கான வீடியோவும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.